காற்று மகரந்த சேர்க்கை அப்படின்னா என்ன? காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெற்றுச்சுன்னா அது வந்து காற்று மகரந்த சேர்க்கை. அப்போ அந்த மலர்களை என்ன சொல்லுவோம்? காற்று மகரந்த சேர்க்கை மலர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த காற்று மகரந்த சேர்க்கை நடைபெறணும் அப்படின்னா இந்த மலர்களில் வந்து சில பண்புகள் இருக்கணும். அந்த பண்புகள் என்னென்ன அப்படின்னு நாம் இப்போ பார்ப்போம். அதுக்கு முதல்ல நாம் என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு காற்று மகரந்த சேர்க்கை மலரை நாம் நினச்சிக்கணும். ஓகேயா? அப்போ இதை வந்து நாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அந்த மலரை கொஞ்சம் நினச்சிட்டாலே அந்த பண்புகள் என்னென்ன நாம் வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இப்போ நாம் வந்து என்ன மலரை நினைக்கலாம்? எல்லாரும் நெல் வயலை பார்த்துருப்போம். அப்போ நெல்லில் உள்ள மலர் அது வந்து ஒரு காற்று மகரந்த சேர்க்கை நடைபெறக்கூடிய மலர். அப்போ அதை வந்து எல்லாரும் மனசில் நினச்சிக்கோங்க. ஓகேயா? ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த மலர்கள் வந்து தொங்கு இல்லைன்னா கதிர் மஞ்சரியாக காணப்படுகிறது. இது வந்து முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நெல்வயலில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். மேலே வந்து கதிர் எல்லாமே இலைக்கு மேலே இருக்கும், அப்படி தானே? அப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னது? மஞ்சரி அச்சு நல்ல நீட்சி பெற்று மலர்கள் எங்கே இருக்குது? இலைகளுக்கு மேலே நீண்டு காணப்படுகிறது. இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, யாராவது அந்த நெல்லுள்ள பூவை வந்து நல்ல கலர்ஃபுல்லாக பெரிய பூவாக பார்த்துருக்கீங்களா? இல்லவே இல்லை. அப்போ இங்கே வந்து எப்படி இருக்குது? பூவிதழ்கள் இண்டி இல்லைன்னா அது வந்து குஞ்சி காணப்படுகிறது. ஓகேயா? இந்த மலர்கள் வந்து எப்படி இருக்குது? மலர்கள் வந்து சிறிய மலர்கள், தெளிவற்ற மலர்கள், நிறமற்ற மலர்கள், மணமற்ற மலர்கள். ஸோ மலர்கள் வந்து தெளிவற்றவை, சிறியவை, நிறமற்றவை, மணமற்றவை. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மகரந்த தாள்கள் வந்து எண்ணற்ற மகரந்த தாள்களாக இருக்கும். அடுத்து அதில் இருக்கக்கூடிய மகரந்த துகள்கள் வந்து எப்படி இருக்கும்? மகரந்த பைகள் மிக அதிக அளவில் மகரந்த துகள்களை உருவாக்குகின்றன. இந்த மகரந்த துகள்கள் வந்து மிக மிக சிறியவை, உலர்ந்தவை, எடை குறைவானவை. அப்படி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? காற்றின் மூலம் நீண்ட தொலைவுக்கு இதை வந்து கடத்த முடியும். ஸோ இந்த இவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும், காற்று மகரந்த சேர்க்கை மலர்களின் பண்புகள் ஆயிடுச்சு.